அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். அவங்க இப்போது இந்த சூழ்நிலையில் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பிரஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். Channel messages from collectives person, very specific messages. இந்த சாங் பார்த்தீங்கன்னா, கண்ணிலே கண்ணீரிலே மிதந்தே நான் போகின்றேன், விண்ணிலே வெண்மேகமாய் கலைந்தே நான் மெல்ல மெல்ல கரைந்தேன், அழுகை என்னும் அருவியில் தினம் தினம் நான் விழுந்தேனே. ஸோ யாரோ உங்களை மிஸ் பண்ணுறாங்க. மௌனமான மரணம் ஒன்று உயிரை கொண்டு போனதே, திசையும் போனது திமிரும் போனது தனிமை தீயில. யாரோ ஒருத்தவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க உங்களை. அவங்களோட திமிர் போயிடுச்சு, ஏன்னா நீங்கள் அங்கே இல்லை. அடுத்தது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மேபி இது உங்கள் எக்ஸோட எனர்ஜியாக இருக்கலாம், இல்லைனா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் உங்களோட பர்சனல் இஷ்யூ. உங்களுக்கு எக்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களோட க்ரஷ்ஷாக கூட இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் அவங்களை நேசிக்கிறவங்களா இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஸோ ரொம்ப உங்களுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் அன் எனர்ஜி. உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா மூவ் ஆன் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கான மெசேஜோ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தங்கள உங்கள் பாஸ்ட் அவங்க மிஸ் பண்ணுறாங்க ரொம்ப. அதாவது அவங்க உங்களை பற்றின கண்ட கனவுகள் எல்லாம் மேகமாக கலைஞ்சு போகுது. அது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய சாங் வந்திருக்கு. ஓ மை காட், கண்ணின்மை கலைவது போலே நம் காதலும் கலைந்தது இன்று, சிறகில்லா பறவையை போல் மனதுக்குள் வேதனை ஒன்று, என்னை நீ பிரிந்திடும் நொடிகள் எனக்குள் 100,000 வழிகள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லை, இந்த காதல்ன்ற கனவு கலைஞ்சு போச்சு, இனிமேல் அவங்க உங்கள் வாழ்க்கையில் வர முடியாது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ அவங்க சிறகுணிஞ்சு பறவை மாதிரி இருக்காங்க. ஒரு பறவைக்கு சிறகு ரொம்ப அவசியம், பட் லைக் கேஜ்டு பேர்டு. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை, ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. உங்களோட பர்சனோட லவ் ரொம்ப டீப்பாக இருக்குது. ஸோ ஒரு முகம் போய் அடுத்த முகம் தெரியறதுக்கு அவங்க மனசு ஒன்றும் கண்ணாடி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பார்ப்போம் அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது. நம்ம தான் சிட்டு வச்சுருக்கோமே, ரகசிய சிட்டு, அது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். பட் டெஃபினட்டாக ஒரு பர்சன் இந்த காதல் இனிமேல் அவங்களுக்கு கைக்கு எட்டாது. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்கள கண்டுக்க போகிறதில்ல. இது கனியாத கனி அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்களோட மனசு கண்ணாடி கிடையாது, இன்னொரு பிம்பத்தை பிரதிபலிக்கிறதுக்கு. மேபி இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட காதல் ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்னு. கனவே நீ நான் விழிக்கவில்லை, கலைவா என்றே நினைக்கவில்லை. ஓ மை காட், ஆல் பேத்தட்டிக் சாங். மறந்தாய் பிரிந்தாய் நியாயமில்லை, தொலைந்தேன் தனியே யாரும் இல்லை, நீ நிஜம்தானா அப்படின்றாங்க. ஆறுயிரை மன்னிப்பாயா மன்னிப்பாயா, சொல்லு நீ என் சக்கியே. நீ இல்லாத ராத்திரிகள் காற்றில்லாத இரவையா ஆகுது, ஆனால் என்னை விட்டு போனால் எந்த நிலா சோர்ந்து போகும், வானின் நீளம் தேய்ந்தே போகும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு எக்ஸ் உங்களை பற்றி பாடுற பாட்டு தான் எல்லாமே. எல்லா எனர்ஜியுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உண்மைதானா அப்படின்ற சந்தேகமே அவங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா என்ன பண்ணாலும் நீங்கள் அவங்க எனர்ஜிக்குள்ளே போகலை, இல்லைனா நீங்கள் எட்டாக்கனி ஆகிட்டீங்க. மேபி தே ஆர் ட்ராப்டு. சிறகுடிஞ்ச பறவைனாவே முடிஞ்சு போச்சு, யாரோ அவங்க சிறகை ஒடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இது காமிக் ட்ராப்பாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க காதல் அந்த இதயம் அது யாரை நேசிக்குமோ அவங்கள தான் நேசிக்கும். நீங்கள் அந்த இதயத்தை ட்ரிக் பண்ண முடியாது. நடிக்கலாம், வேறு யாராவது நேசிக்கிற மாதிரி, வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிற மாதிரி நடிக்கலாம். சாகிற வரைக்கும் அந்த வலி அவங்களோட தான் இருக்கும். ஸோ அதனால தான் காதல் வாழ்க்கை. நான் ஏன் இவ்வளோ தூரம் டீப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த உண்மையான காதலை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரணம். நீங்கள் சாகிற வரைக்கும் உங்கள் மனசை அதை அரிச்சிட்டு, ஏன்னா அது அது இட்ஸ் அ டிவைன் பிளான். நீங்கள் அந்த டிவைன் பிளானுக்கு எகெயின்ஸ்டாக போகும்போது உங்கள் சோல் உங்களை விட்டுட்டு போயிடும். ஒரு நடைப்பிணம் தான். சாகிற வரைக்கும் நீங்கள் என்ன தான் சிரித்து நடித்து என்ன தான் நீங்கள் ரணகலம் பண்ணாலும் உங்கள் உள் மனசுக்கு தெரியும் அதில் சொரத்து இல்லைன்னு, அதில் ஜீவன் இல்லைன்னு. ஏன்னா உங்கள் ஜீவன் ஆல்ரெடி போயாச்சு, உங்களோட உண்மையான காதலோட அது போயிடும். ஸோ சூழ்நிலை கைதியாக ஆகாதீங்க. உங்களுக்கு இது உண்மையான காதல்ன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் ப்ளீஸ் ஃபைட் ஃபார் இட். அதுக்காக போராடுங்க. அதை போராடணும்னு அவசியமே இல்லை ஆக்சுவலாக.
வி ஆர் மெச்சூர் அண்ட் நம்மளுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது நம்ம காதலோட போய் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ அது சக்ஸஸ் ஆகிறதும் ஃபெயிலியர் ஆகிறதும் உங்கள் கையில் தான் இருக்கே தவிர சூழ்நிலைகள் இல்லை. 3வது ஆளை வந்து எப்போவுமே காதலுக்குள்ளே விடாதீங்க. விட்டிங்கன்னா உங்கள் காதல் செதஞ்சு போயிடும். இந்த பர்சன் மாதிரி தான் நாளைக்கு நீங்கள் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கணும். இணையே என் உயிர் துணையே உன் இமை திறந்தால் உறைவது ஏனடி, அழகே உன் என் முழு உலகம் உன் விழிகளிலே கண் உறங்குது பாரடி. ஸோ இது டெஃபினட்டாக இது டிஃப்ரெண்ட் எனர்ஜி. இது பார்த்தீங்கன்னா காதலின் உள்ளே வந்த நேரம், நான் அறியாமல் நாட்கள் இப்படி ஓடுதே வாழ்வில், நானும் உன்னோடு நடக்கின்ற நேரம் இந்நாளில் சாலை அத்தனை அழகாய் மாறும். ஸோ இது வந்து டெஃபினட்டாக இந்த பாஸ்ட் இந்த இந்த சோக டியூன் கிடையாது. இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ நீங்கள் ஒருத்தங்க வாழ்க்கையில் ஒரு உயிர் துணையாக இருக்கீங்க. உங்களோட கண் திறந்து அவங்களோட கண்ணை பார்க்கும்போது அவங்க உயிர் திரும்ப திரும்ப பிறக்குதுன்றாங்க. உங்கள் கண் அவ்வளோ பவர்ஃபுல். இல்லைன்னா அந்த கண்களில் தான் அவங்களோட உயிர் ஒட்டின்னு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் நீ விழி திறந்தால் என் என் உயிர் உறைவது ஏனடி, அவ்வளோதான். அவங்க உலகம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் எனர்ஜி. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் எனர்ஜி. யாரோ ஒருத்தவங்க வாழ்க்கையில் நீங்கள் எட்டாக்கனியாக போயிட்டீங்க. அவங்களுக்கே தெரியுது அது எட்டாக்கனியாக போனதுக்கு காரணம் வந்து அவங்கள யாரோ பிடிச்சி வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இனிமேல் அவங்க வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் அவங்க வர முடியாதுன்ற தெளிவு அவங்களுக்கு வந்துருச்சு. மேபி சிச்சுவேஷன் உங்கள் யாருக்காவது எக்ஸே வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு யாராவது ட்ராமா போட்டிங்க அப்படின்னா ப்ளீஸ், இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. கண்டிப்பாக இது வந்து உங்களோட எக்ஸ் எனர்ஜி. திஸ் இஸ் யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். Actions speak louder. Express your love through actions. ஸோ இதுதான் கண்டிப்பாக சேனல் மெசேஜஸ் தான். அதனால் உங்கள் பர்சன், உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இனிமேல் வாயில் பேச போகிறதில்ல, ஏன்னா ஆக்ஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ உங்கள் எனர்ஜி ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்கள் ஒருத்தங்க வாழ்க்கையில் இல்லை, அவங்க இப்போ சோக டியூன் போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க இதயம் வந்து வேறு யாரையும் பிரதிபலிக்க முடியாது. அந்த இதயம் அவங்க என்னைக்கு இந்த காதலுக்கோ இல்லை வந்து சூழ்நிலை கைதியாக ஆனவங்களோ அப்பயே முடிஞ்சு போச்சு. அவங்க சோல் அவங்கள விட்டுட்டு போயிடும். அந்த சோல், அந்த ஹையர் செல்ஃப், அது உங்களோட தான் ஒட்டுன்ட்டு தெரியும். ஏன்னா அது நீங்கள் தான் அவங்களோட ஹையர் செல்ஃபோட கம்பானியன், இல்லைனா அவங்களோட உண்மையான காதல். அது உங்களை தான் தேடிட்டு இருக்கும் சாகிற வரைக்கும். அது இவங்க சொல்கிற ட்ராமாக்கெலாம் அடி பண்ணியாது. ஸோ இந்த பாஸ்ட் பர்சனோட நிலைமை இனிமேல் வந்து மேபி அவங்க வந்து அவங்களோட இந்த பெயினை வந்து தே கேன் டைவர்ட், ஏதாவது புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு, இல்லைனா அவங்க வாழ்க்கையில் அவங்க விட்டு போன பேஷன் ஏதாவது இருந்தால் அதை ஃபாலோ பண்ணும்போது இந்த காதலை அது மூலம் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதனால தான் இந்த சோகட்டியும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பை வேறு வழியில் தேடலாம். ஸோ பட் நாட் டு அ டிவைன் ஃபெமினன். இங்கே உங்களோட காதல் இருக்காங்க. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரம் அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு தெரியும் பேசுகிறத விட செயல் தான் வந்து ரொம்ப அவசியம், இங்கே பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. யாராவது உங்கள் எனர்ஜி ஏதாவது பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா தட் இஸ் அ ஃபெயிலியர் அட்டெம்ப்ட். த ஹார்ட் ஆஃப் த மேட்டர் தெர் இஸ் மோர் கோயிங் ஆன் தேன் மீட்ஸ் த ஐ. உங்களுக்கு தெரியாது என்ன பின்னாடி போயிட்டுருக்குன்னு. உங்களுக்கு தெரியாமல் நிறையா போயிட்டுருக்கு. அது உங்களை சுற்றி நடந்துட்டுருக்க விஷயங்களோட ஆத்மார்த்தமான காரணம் என்னன்னு உங்களுக்கு இன்னும் தெரியாது. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ், இட்ஸ் டைம் ஃபார் யூ டு டேக் ரெஸ்ட். டிவைன் ஃபெமின் எஸ்பெஷலி உங்களோட காதல் ஆக்ஷன் எடுக்கணும். உங்களோட பாஸ்ட் பர்சன் சோக டியூன் போட்டாச்சு. ஸோ யூ டிசர்வ் லவ். உங்கள் வாழ்க்கையில் காதல் வரும். நீங்கள் ஒரு அழகான தெய்வீகமான காதலுக்கு உண்மையான தகுதியுடைய ஒரு ஜீவன். ஸோ அது நிச்சயமாக உங்களுக்கு வரும். இதுதான் இங்கே சொல்கிறாங்களே, இணையே என் உயிர் துணையே உன் இமை திறந்தால் நான் உறைவது ஏனடி. ஸோ அவங்களுக்கு உங்கள் கண்களில் பார்த்தா அவங்க ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு உலகம் வந்து ஒரு நிமிஷம் நின்று போயிடுது. அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன் உறையுது? அந்த காதலோட ஆழம் உங்கள் கண்களில் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஸோ அவங்கள சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. மேபி உங்கள் பர்சனுக்கு தெரியலாம் என்ன நடந்துட்டுருக்குன்னு, மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க சொல்கிறாங்க யூ டிசர்வ் லவ். நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுக்கு தகுதியுடைய காதல், அதாவது நீங்கள் எந்த காதலை அனுபவிக்கணும்னு உங்களுக்கு இருக்கோ அந்த காதலை கொடுக்கறதுக்கு மேபி உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. டேக் ரெஸ்ட். அவங்களோட அடுத்த அடி வந்து ஆக்ஷனாக தான் இருக்கும். அவங்க வாயில் சொல்ல விரும்பலை.
Please press channel messages from collectives person. Channel messages from collectives person. Channel messages. Romantic feelings. Wow. Your feelings are real and worth exploring. உங்கள் ரெண்டு பேர்த்தோட காதல் ரொம்ப ரொம்ப உண்மையானது. பிரபஞ்சம் சொல்கிறாங்க go and enjoy life அப்படின்றாங்க. உங்கள் பர்சன் அதை தான் சொல்கிறாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு என்னோட காதலோட ஆழம், உன்னோட காதலோட ஆழம் இது வந்து எவ்வளோ ஜென்யூனாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சிருச்சு. reconciliation, someone from your past is returning to your life. இது வந்து பாஸ்ட்னா இந்த பாஸ்ட் பர்சன், oh my god, unrequited love. மேபி இந்த பாஸ்ட் பர்சன் உங்ககிட்ட வரலாம், இந்த சோக டியூன் போட்டுட்டு இருக்க பர்சன் வந்து வரலாம். ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஏன்னா நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இப்போது நீங்கள் எந்த முடிவும் எடுக்க தேவையில்லை. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் நிச்சயமாக ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. வெயிட், டேக் ரெஸ்ட். ஏன்னா இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். யூ ஆர் ப்ராசஸிங், யூ ஆர் ரிலீஸிங், யூ ஆர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ டிவைன் ஃபெமினன் நீங்கள் தான் இங்கே கிரியேட்டர். யூ நீட், யூ டிசர்வ் ரெஸ்ட், யூ டிசர்வ் லவ். பிரபஞ்சம் அதான் சொல்கிறாங்க ரெஸ்டடு. உன்னோட ஆள் யாரோ அவங்க நிச்சயமாக வருவாங்க. இது வந்து பிரபஞ்சம் பார்த்துப்பாங்க. டோன்ட் வரி. ஓ, யூ ஆர் கிரியேட்டிங் லெகசி வித் திஸ் பர்சன். வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட நீங்கள் சில விஷயங்கள் உருவாக்க போகிறீங்க. அதனால தான் பிரபஞ்சம் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் க்ரியேட்டிவ் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும்போது அந்த ரெஸ்ட், இந்த ரெஜுமினேஷன் உங்களுக்கு ரொம்ப அவசியம். ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன்ஸ் ப்ளீஸ். ஹெர்மிட் மோடில் இருக்கலாம். இல்லை, ஆமான்றாங்களா இல்லைன்றாங்களான்னு தெரியல. ஐ வாஸ் திங்கிங் அபவுட் ரீச்சிங் அவுட் டு யூ பட் தென் ஐ பேனிக்ட் அண்ட் ஸ்டாப்ட் மை செல்ஃப். ஐ ஃபீல் வெரி இன்செக்யூர். உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் பேனிக் அட்டாக்ல இருக்காங்க. உங்களை கால் பண்ணுறதுக்கோ இல்லை உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ. இது உங்களோட எக்ஸ் எனர்ஜியாக கூட இருக்கலாம். லெட்ஸ் see. ஐ டோன்ட் ஃபீல் ரெடி ஃபார் யூ எட். எக்ஸ்கியூசஸ். அதனால தான் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் யாரோ அவங்க தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். அவங்க தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். லைக் ருப்பான்சல் ஸ்டோரி. சேயிங் குட் பை டு யூ வாஸ் த ஹார்டஸ்ட் திங் ஐ எவர் ஹேட் டு டூ பட் இட் வாஸ் த ஒன்லி திங் டு டூ that felt right at the time. I just couldn't give you what you need. இந்த பாஸ்ட் பர்சன் அவ்வளோதான், எங்கேயோ மாட்டின்னு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த காதல், நீங்கள் உங்களுக்கு தகுதியான காதல் அங்கே இல்லை அப்படின்னு. மேக் ஷுர் யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் நவ். வென் யூ ரைஸ் யுவர் வைப்ரேஷன் பை ஜஸ்ட் டூயிங் வாட் யூ லவ், யூ வில் அட்ராக்ட் மீ பேக் இன். ஸோ இந்த பர்சன் கண்டிப்பாக உங்களை நோக்கி வருவாங்க. எப்போ வருவாங்க தெரியுமா? வென் யூ ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். உங்கள் பவரில் நீங்கள் நிற்கும்போது அந்த லைக் சோல் கனெக்ஷன், உங்களோட அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி இந்த பர்சனால் உங்களை தள்ளி இருக்க முடியாது. அது எவ்வளோ பிளாக்கேஜ் அவங்க க்ரியேட் பண்ணியிருந்தாலும், உங்களை சுற்றி என்ன பிளாக்மெயில் பண்ணி அவங்கள பிடிச்சி வச்சுருந்தாலும் வெறும் பிளாக்மெயில் தான். ஸோ ஒருத்தவங்க வந்து அந்த பிளாக்மெயிலை உடைக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், they can do it. பட் ஒரு கோழையால் அதை பண்ண முடியாது ஃபார் ஷுர். ஒரு தைரியமான பர்சனாக இருந்தால் இந்நேரம் தவிடு பொடி ஆக்கிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கோழையோட போராட்டம். இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. ஸோ இந்த பர்சன் நிச்சயமாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அது எவ்வளோ நாள் எடுத்தாலும் சரி, எத்தனை அப்டக்கிள் வந்தாலும் சரி, இந்த பர்சனால் ஒரு ஃபைனல் அப்ரோச் உங்களை பண்ணாமல் தே காண்ட் ஸ்லீப். தேர் சோல், அவங்களோட சோல் வந்து ஒரு அமைதி அடையாது. அது கர்மா. அவங்களுக்கு தெரியும் தே ஆர் நாட் குட் எனஃப். ஸோ அட் ப்ரெசென்ட் அவங்க எங்கேயோ ஒரு ட்ராப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க மைண்ட் யுவர் பிஸ்னஸ் பேபி. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டுக்கு தெரியும் இந்த கனெக்ஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு. அவங்க உங்களோட இந்த கனெக்ஷனை ரொம்ப நம்புகிறாங்க. யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க உங்கள் கண்ணை பார்க்கும்போது அவங்க உலகம் உறைஞ்சு போகுது. அதுக்கான காரணம் என்னன்னு அவங்களுக்கு இப்போ தெளிவாக தெரியும். Channel messages from divine counterparts, please. Channel messages from divine counterpart.
ஐ எம் குவைட் டு ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் மை ஈகோ. இந்த பாஸ்ட் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஈகோவில் தான் அழிஞ்சு போயிருக்காங்க. ஐ ஃபீல் லாஸ்ட் வித்தவுட் யூ. நீங்கள் இல்லாத உலகம் வந்து அவங்க ஏற்கனவே இந்த பாட்டில் சொல்லிட்டாங்க. மௌனமான மரணம் ஒன்று அவங்க வந்து உயிரை கொண்டு போகுதேன்ட்டாங்க. அதில் வலி இல்லை, வேதனை இல்லை, நான் வந்து மரண வேதனை. யூ மேக் மீ ஃபீல் லவ்ட், அக்செப்டட் அண்ட் அப்ரிஷியேட்டட். இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். அதனால தான் அவங்க உங்கள் கண்ணை பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களோட உலகம் உறைஞ்சு போகுது. யூ மேக் மீ ஹாப்பி. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பார்க்கும்போது வர ஹாப்பினஸ் வந்து வேறு லெவல் ஆஃப் ஹாப்பினஸ். இட்ஸ் லைக் அவங்க சோல் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற அந்த ஒரு எனர்ஜி. ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ். நியூ பிகினிங், பேஜ் ஆஃப் பென்டக்கல்ஸ் இஸ் ஃப்ரம் யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட். புது காதல், ஸ்டெபிலிட்டி. ரொம்ப அழகாக இதை பாதுகாத்துட்ருக்காங்க. உங்கள் பர்சன் நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை, அவங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க, மேபி ஜேர்னல் பண்ணாங்க, அவங்களோட எண்ணங்களை அவங்க புரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அதனால தான் இப்போ அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்த காதல் தான் அவங்களோட காதல். இந்த காதலை பார்க்கும்போது அவங்க சந்தோஷத்தை உணர்றாங்க. லக் இஸ் இன் யோர் ஃபேவர். அதனால தான் சொல்லிட்டாங்க இணையே என் உயிர் துணையே அப்படின்னு. ப்ளீஸ் ப்ளஸ் channel messages from collectives person, divine counterpart energy. ஸோ ஒரு எனர்ஜி உங்களை விட்டு போயாச்சு, அவங்க சோக டியூன் போட்டுட்ருக்காங்க. பட் அவங்களால உங்களை தாண்டி போக முடியாது. டிவைன் லவ், யோர் த ஹை ப்ரீஸ்டஸ். உங்கள் டிவைன் கவுண்டர் பார்ட்டுக்கு தெரியும் நீங்கள் ஒரு டிவைன் பீயிங் அப்படின்னு. நீங்கள் உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க தே நோ யுவர் வேல்யூ. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க அந்த ஆக்ஷன் தான் வந்து உன்னை கௌரவப்படுத்தும். யூ டிசர்வ் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மேலே இருக்க அந்த காதல் வந்து எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் டிவைன் பீயிங்காக தான் இருக்க முடியும். ஏஸ் ஆஃப் கப்ஸ், டிவைன் லவ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிவைன் டைமிங்கில் தான் நடக்கும். உங்கள் பர்சன் வந்து இந்த ஸ்டெபிலிட்டி, இந்த காயினை தான் இங்கே வச்சு உருவாக்கிட்டு இருக்காங்க. நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் இந்த பர்சனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இந்த காயினை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இதுதான் இந்த காயின், இந்த காதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்துட்டே இருக்குமே தவிர இது குறையவே குறையாது. உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இடையில இருக்க இந்த காதல் வந்து கொஞ்சம் கூட குறையாது. அது பொங்கி வழியும். இந்த பர்சன் வந்து என்னைக்கு இந்த காதலை சொல்கிறாங்களோ அந்த காதலோட ஆழத்தை அவங்க அந்த நொடி உணருவாங்க. அந்த உங்கள் கண்களை பார்க்குற அந்த நொடி அவங்க உலகம் வந்து உறைஞ்சு போகும். அப்போது அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு உங்களை ஆழமாக காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டுக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டிவ், ரொம்ப சைக்கிக் பர்சன். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா டிவைன் பீயிங். அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை வந்து எப்படி கௌரவப்படுத்துறது, அது எப்படி நான் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற அந்த பிளானிங்கில் தான் இருக்காங்க. தே ஆர் டூயிங் ஜேர்னலிங், இல்லை பிளானிங். லக் இஸ் இன் தேர் ஃபேவர். கண்டிப்பாக அவங்க பண்ணுற பிளான் எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இதை பண்ணிகிட்ருக்கலாம். உங்ககிட்ட தான் காதல் வருது. ஒரு பெண்ணோட கை தான் காதல். நீங்கள் தான் ஏந்திட்டுருக்கீங்க அந்த அன்கண்டிஷனல் லவ். அதில் வந்து இன்னும் சுவை கூட்டுற மாதிரி இந்த உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் அதில் வந்து அவங்களோட காதலை கொட்ட போகிறாங்க. ஸோ இதுதான் நீங்கள் இனிமேல் இதில் எதிர்பார்க்க வேண்டியதை தவிர பாஸ்ட் பர்சன் இல்லை. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் அவங்கள விட்டு போயிட்டீங்கன்னு. ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ நியூ லைஃப் வித் யூ, கிவ் மீ அ சான்ஸ். இது வந்து பாஸ்ட் பர்சன். நான் தான் சொன்னேனே அவங்களால உங்களை விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா இட்ஸ் அ சோல் பாண்ட். பட் அவங்க அதை வந்து கொன்று புதைச்சாச்சு. மை நர்வ்ஸ் ஹாவ் பீன் கெட்டிங் த பெஸ்ட் ஆஃப் மீ. ஸோ அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அதான் உங்ககிட்ட வரும்போது அவங்களுக்கு அந்த பயம் வந்து அவங்க இன்செக்யூர்டாக ஃபீல் இன்செக்யூர். ஐ ஃபீல் வெரி இன்செக்யூர். அதனால் அவங்க நிறுத்திடுறாங்க கம்யூனிகேஷனை. ஐ டென்ட் ரியலைஸ் த லவ் ஐ ஹேட் ஃபார் யூ, ஐ பெட்ரேட் யூ. அவங்க சொல்கிறது இதுதான். அவங்க காதலை வந்து அவங்க சரியாக புரிஞ்சுக்கல, அதனால் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இப்போது நீங்கள் இல்லை, அவங்க உயிர் வந்து கரைஞ்சிட்ருக்கு காற்றுல. ஐ லைட் அ லாட் ஃபார் மை ஓன் பெனிஃபிட், ஐ ரெக்ரெட் இட். நிறையா பொய் சொல்லி நிறையா குழப்பங்களை இந்த காதல் அந்த ஒரு அழகான ஒரு எனர்ஜிக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணி அதனால் அவங்க இழந்தது என்ன அப்படின்னா அவங்களோட சோல். டோன்ட் லீவ் மீ, ஐ வில் நாட் ரிப்பீட் த மிஸ்டேக்ஸ். நீங்கள் அவங்கள விட்டு போகிறது வந்து அவங்களோட உயிர் அவங்க லிட்ரலாக பிரிஞ்சு போகிற மாதிரி தான். இட்ஸ் ஃபேக்ட். ஏன்னா வந்து அவங்களோட சோல், இது சோல் பர்பஸ். ஒரு வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோ இல்லை சோல்மேட் ஜேர்னியோ, இட்ஸ் அ சோல் ஜேர்னி. அதை வந்து அவங்க ஒருத்தங்க துரோகம் பண்ணும்போது இதுதான் அவங்களோட கதி. அட்லீஸ்ட் ஐ வாண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஈவன் இட் ஹர்ட்ஸ். ஏன்னா உங்கள் எனர்ஜியில் இருக்கிறது சச் அ பிளெஸ்ஸிங். நீங்கள் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி. ஒரு ஏஞ்சல் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் என்ன வேலை நடக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சிண்ட்ரெல்லா மூவியில் தெரியும். ஸோ ஃபேரி காட் மதர்
அந்த மாதிரி தான். ஐ மூவிங் ஆன் ஃப்ரம் மை பாஸ்ட், ஐ வாண்ட் டு see you. பட் சிறகுகள் ஒடிக்கப்பட்டிருக்கு, எங்கே போய் பார்க்குறது? ஐ வாண்ட் டு see you அப்படிங்கிறது அவங்களோட சோலோட எண்ணம், அவங்களோட ஆத்மார்த்தமான எண்ணம். பார்த்தீங்க அப்படின்னா தே வாண்ட் டு see you அட்லீஸ்ட், but they can't. ஐ ஹாவ் மலீஷியஸ் இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் யூ. அவங்களோட எண்ணங்கள் வந்து சரியில்லை, இது உங்களுக்கு தெரியாது, பிரபஞ்சத்துக்கு தெரியும். அதனால தான் அவங்கள தூக்கிட்டாங்க. ஸோ இந்த பர்சன் எவ்வளோ தான் மேலே சுகர் கோட் பண்ணாலும் அவங்களோட அந்த சோல் வந்து ரொம்ப கரப்ட் ஆயிடுச்சு, சோல் லெவல்லே கரப்ட் ஆயிடுச்சு. இது வந்து லைஃப் லாங் இந்த கர்மாவை அவங்க கழிச்சிட்டு புது ஜென்மம் எடுத்து வந்தால் வேணால் பாசிபிள் என்னமோ, பட் இந்த ஜென்மத்தில் இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க துரோகம் பண்ணியாச்சு, அந்தளவு இட்ஸ் லைக் பச்சை துரோகங்கள் நிறைய பண்ணியாச்சு. பிரபஞ்சம் வந்து இரிட்டேட் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு துரோகம் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த வலி என்னங்கிறது வந்து பிரபஞ்சம் அவங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தா இதை தானே நீ கொடுத்த, ஹேவ் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதை அனுபவிக்கும் போது வலிக்குது, அடுத்தவங்களுக்கு அந்த வலியை கொடுக்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. அதை சொல்லி கும்மாளம் அடைக்க முடிஞ்சது, இல்லைன்னா தே செலிப்ரேட்டட். நீங்கள் வந்து உங்களை ஹார்ட் பிரேக் பண்ண பிளான் பண்ணும்போது தே செலிப்ரேட்டட் வித் காமிக். இப்போவும் அதே காமிக்கோட போய் லெட் தெம் செலிப்ரேட் தேர் பெயின் டு. யூ மூவ் ஆன் டிவைன் ஃபெமினன். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.